மகளிர் உரிமை தொகை வேணும்னா அதுல சேருங்கிற மாதிரி திமுக சேர்த்துட்டு இருக்க மாதிரி தகவல் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப எப்படியாவது குறிப்பாக பெண்களை ஏமாற்ற முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஒரு மொபைல் நம்பரை அவங்க கிட்ட வாங்கிட்டு தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்றதுக்காகவும் இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்துறாங்க. இது வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டா, அரசாங்க அதிகாரிகளை அரசாங்கத்தினுடைய அவர்கள் திட்டங்களை பற்றி மற்ற எல்லாம் விளக்குவதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டாலும் கூட இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கிவிடும். கட்சி செய்ய வேண்டிய வேலையை, கட்சியினுடைய பிராண்டை எல்லாம் இன்று அரசாங்கத்தினுடைய செலவிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய கட்சி பெயரை வைத்துக் கொண்டு சென்றால் எந்த வீட்டிற்குள்ளேயும் கட்சிக்காரர்களை மக்கள் அனுமதிக்க போவதில்லை. அதற்காக இப்போது அரசாங்க திட்டம் என்ற பெயரிலே அரசாங்கத்தின் பெயரை சொல்லிக் கொண்டுதான் இப்போது அவர்கள் உள்ளே நுழைய முடிகிறது. இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம். இதை மறைப்பதற்காக அரசாங்கத்தினுடைய பணத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. திருச்சி சிவா காமராஜர் பத்தி பேசுனதை கடந்த செல்லுங்கள் மட்டும் சொல்றாங்க, அதுக்கு மன்னிப்பு எதுவும் கேட்கல. காமராஜர் அவர்களை பற்றி திருச்சி சிவா அவர்களோட பேச்சு இன்றைக்கு ஒரு விவாத பொருளாயிருக்கிறது. ஆனால் கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால், அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அவர் முதலமைச்சராக இருந்த போது எவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனங்களை காமராஜர் மீது வைக்க முடியுமோ அப்படி வைத்தவர்கள் தான் அவர்கள் கட்சியினுடைய தலைவர்கள். இன்று புதிதாக காமராஜர் பெயரிலே நூலகம் அமைப்பது, அவருடைய பெயரை வைப்பது என்று காங்கிரஸ் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தால் அவர்களை எப்படியாவது வெளியில் விடாமல் இருப்பதற்காக ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ்காரர்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லிக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் காமராஜரை பற்றி இப்படி ஒரு பேச்சு, ஒரு விவாதம் வந்ததற்கு பின்பு எவ்வளவு தூரம் அதை பற்றி சிந்திக்காமல், அதை பற்றி ஒரு கருத்தை வெளிப்படுத்தாமல் அமைதியாக கடந்து போகிறார்கள் என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. எந்த அளவிற்கு காங்கிரசினுடைய நிலைமை பலகீனமாயிருப்பது மட்டுமல்ல, எந்த அளவிற்கு காமராஜர் கொள்கையிலிருந்து காங்கிரஸ் விலகிச் சென்றிருக்கிறது என்பதையும் இதனால் புரிந்து கொள்ள முடிகிறது. திருவள்ளூர் மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுக்கவே ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றம் அப்படிங்கறது நடந்துட்டே தான் இருக்கு. நீங்க எல்லாம் மீடியாவில் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே தான் இருக்கிறீங்க. எங்களுக்கே சில சமயம் அது என்னது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல நாம தனியா அவங்களுக்காக ஒரு ஆறுதல் கொடுக்கணும், இல்ல உதவி பண்ணணுங்கிற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கெட்டு இன்றைக்கு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு நல்ல இருக்கக்கூடிய இடங்கிறது சூழல் மாறி தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கும் சரி, பெண்களுக்கான பாதுகாப்பும் சரி மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.